ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய பர்சனல் லோன் அப்படின்னா என்ன, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பர்சனல் லோன் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்போ ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லோன் அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கறத பத்தி தான் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா பர்சனல் லோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நாம ஒரு எம்ப்ளாய்டு பர்சனா இருக்கணும். அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலயோ இல்ல பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலயோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ லோக்கல் பாடிஸ்லயோ ஏதாவது ஒரு இடத்துல எம்ப்ளாய்டு பர்சனா இருக்கணும். அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டு சொந்தமா பிசினஸ் பண்றவரா இருந்தீங்க அப்படின்னாலும் கூட நீங்க பர்சனல் லோன் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இங்க ஹெச்டிஎஃப்சில பர்சனல் லோன் அப்ளை பண்றதுக்கான ஏஜ் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 வயசு ஸ்டார்டிங் ஏஜ் வந்து 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 60 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நீங்க பர்சனல் லோன் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பிசினஸோ இல்ல அந்த ஜாபோ அதுல நீங்க 2 வருஷமாவது குறைஞ்சபட்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும் அப்படிங்கிற பொதுவான ரூல்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. மினிமம் 1 வருஷமாவது நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தீங்கன்னா, அதாவது ஒர்க்கரா இருந்தீங்கன்னா நீங்க இப்போ ஒர்க் பண்ற இடத்துல மினிமம் 1 வருஷமாவது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொதுவான டேர்ம்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இன்டர்னலா நீங்க பர்சனல் லோன் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ண ட்ரை பண்ணும் பொழுது டேர்ம்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சேலரி அக்கௌண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்கா இருந்துச்சு அப்படின்னா சம் எக்ஸம்ஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாம மினிமம் 3 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஆஃபர்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மினிமம் 25,000 ரூபாய் வந்து நெட் மந்த்லி இன்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகுது அப்படின்னா கம்மியான அமௌண்ட்டுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. சேலரி அதாவது 15,000 ரூபாய் இல்ல 20,000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்ச்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எப்போ இந்த பர்சனல் லோன் அப்ளை பண்றீங்களோ அந்த டைம்ல ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைம்ல நீங்க அப்ளை பண்ணும்போது சேலரி 25,000 ரூபாய் கம்மியா இருந்துச்சு அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். பர்சனல் லோனுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பேசிக்கான எலிஜிபிலிட்டிஸ் இப்போ பார்த்தோம். அடுத்தது இது எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிற அட்ரஸ், அதாவது நீங்க ஸ்டே பண்ணியிருக்கிற அட்ரஸ், ஜியாகிரபிக்கல் லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்கோட், நீங்க இருக்கிற பின்கோடு, சிட்டி இதெல்லாம் பொறுத்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மந்த்லி இன்கம் எவ்வளோ வாங்குறீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா பொதுவா அது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனா கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, நீங்க இந்த பர்சனல் லோனுக்காக டீடைல்ஸ் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வீடு வந்து ரெண்டட் ஹவுஸா ஓன் ஹவுஸா இந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2 வீலர் கார் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் கூட என்கொயரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது அது எல்லாத்தையும் வச்சு ஒரு சில கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது லோன்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஹிஸ்டரியும் உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது சிபில் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுல எல்லா ஹிஸ்டரியுமே வந்துடும். அதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து லோனுடைய ப்ராசஸ் வந்து நடக்கும். அதே மாதிரி எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க, உங்க எம்ப்ளாயர் யாரு, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பார்ப்பாங்க. உங்களுடைய பொதுவா ஸ்டார்டிங்ல இருந்து கிரெடிட் ஹிஸ்டரி எப்படி இருக்கு, ஒருவேளை கிரெடிட் ஹிஸ்டரியே இல்லை அப்படின்னாலும் அதுக்கு சம் டேர்ம்ஸ் வச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் அப்ரூவல் கிடைக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்குடைய பர்சனல் லோன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ஸ்கோர் வந்து 650, மினிமம் கிரெடிட் ஸ்கோர் வந்து 650 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பர்சனல் லோன் வந்து உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகணும் அப்படின்னா எந்த கிரைட்டீரியாஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து 720 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா 720 அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான கிரெடிட் ஸ்கோராக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீக்கிரமா அப்ரூவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய இன்கம் வந்து 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு எவ்வளோ அதிகமான இன்கம் இருக்கோ அதை பொறுத்தும் உங்களுக்கான அப்ரூவல் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அப்ரூவல் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அதிகமான அமௌண்ட் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய இன்கம்மை பேஸ் பண்ணி. அதே மாதிரி உங்களுடைய ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி, இதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்க லோன்ஸ் எல்லாமே வாங்கி பேமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது
கிளியரா இருக்கிற பட்சத்துல உங்களுடைய அப்ரூவல் வந்து சீக்கிரமாவும் ஈஸியாவும் நடந்துரும் இந்த பர்சனல் லோனுக்கான அப்ரூவல். ஸோ உங்களுடைய பர்சனல் லோன் எலிஜிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ப்ராப்பரா எல்லா பேங்க்குடைய எந்தெந்த பேங்க்ல உங்களுக்கு லோன்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கோ, கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே ப்ராப்பரான ரீபேமெண்ட்டா பண்ணி ஹெல்த்தியான ரிப்போர்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வந்து லோன் எல்லா பேங்க்லயுமே கிடைக்கும். அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பேங்க்ல, அதாவது உங்களுடைய சேலரி பேங்க்ல கிரெடிட் ஆயிட்டு இருக்கணும். கேஷா வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இன் கேஷா வந்து நீங்க வாங்கும்போது அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு பர்சனல் லோனும் அப்ளை பண்ண முடியாது. பேங்கை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல கிரெடிட் ஆகிற ரெக்கார்டு தான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் எந்த லோனா இருந்தாலுமே உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வர இருக்கு. நிறைய தகவல்கள் வந்து டீட்டெயிலா வந்து ஷேர் பண்ண போறேன். அதே மாதிரி நீங்க இந்த பர்சனல் லோன் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல் வழியா அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல உங்களுடைய டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி கைட் பண்ணுவாங்க. எல்லா வகையான லோன்ஸுமே, அதாவது பர்சனல் லோன் பொறுத்த வரைக்கும் எல்லா பேங்க்லயுமே ஆன்லைன் ப்ராசஸாவே வந்துடுச்சு. ஸோ ஈஸியா வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். நம்ம டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கான லோனை வந்து அவைல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.